Hey, hello everyone. Good evening. Thank you so much for this beautiful session. And thank you so much for my mentor, Mr. Mitesh Katri sir. And இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லைஃப்ல நம்ம எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சோகமா ஃபீல் பண்ணுவோம், பயப்படுவோம், கவலைப்படுவோம். பட் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆழ் மனசுல சின்ன வயசுல எப்பவோ அந்த விஷயத்த உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருந்திருப்போம். சோ அந்த இமோஷன் நமக்குள்ள இருக்க வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அதே இமோஷன்ஸ வெளியில கொண்டு வர மாதிரி, பல மடங்கு அந்த இமோஷன் வெளியில வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது எப்படி? எப்படி நான் என்னோட இமோஷன்ஸ்னால என் லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகள நான் அட்ராக்ட் பண்றேன்? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அது என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்? இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் நெறைய பேருக்கு இருக்கும். சோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் இன்னைக்கு இந்த வெபினார். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஓகே. சோ நம்மளுடைய லைஃப்ல நிறைய நம்ம விஷயங்கள் பயன்படுத்திட்டு இருக்க விஷயங்கள்ல இருந்து நிறைய ஒரு உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னா இப்போ சாதாரணமா ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுல நான் என்ன சாங் வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது எந்த ஸ்டேஷன்ல அந்த சாங் இருக்கோ அந்த ஸ்டேஷன்ல நான் என்ன பண்ணணும்னா என்னோட ரேடியோவை டியூன் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 99.8 எஃப்எம்ல நான் இப்போ ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் 100.2ல வச்சுட்டு எனக்கு 99.8ல இருக்க பாட்டு கேட்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படுறது முட்டாள்தனமான விஷயம். ஆனா நம்ம லைஃப்ல அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த ரேடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேடியோவை சுத்தி எல்லா சேனல்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸும் அந்த ரேடியோக்கு வந்துட்டு தான் இருக்கும். வராம இருக்காது. கண்டிப்பா எல்லா சேனலுடைய சிக்னல்ஸுமே அந்த ரேடியோக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. பட் அந்த ரேடியோல பாடுற அந்த பாட்டு இல்ல நம்ம கேக்குற அந்த நிகழ்ச்சி எந்த ஸ்டேஷன்ல இருந்து வருது அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம்னா அந்த ரேடியோவை என்ன ஃப்ரீக்வன்சில நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அமையும். நான் அந்த ரேடியோவை 100.2 எஃப்எம்ல வச்சுட்டு 99.8ல வர நிகழ்ச்சி என்னால கேட்க முடியல அப்படின்னு லைஃப்ல வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல நம்மள சுத்தி எல்லா எமோஷன்ஸுமே இருந்துட்டுதான் இருக்கு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாமா? சோ நம்ம கிட்ட எல்லாருமே இப்ப மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? நம்ம மொபைலுக்கு வர சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சிக்னல்ஸுமே நம்ம மொபைலுக்கு வந்துட்டுதான் இருக்கு. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய டிராபிக் ஜாமே நம்மள சுத்தி இருந்துட்டுதான் இருக்கு. நான் என்னோட மொபைல்ல இருந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கால் பண்ணும்போது டயல் பண்ணும்போது ஒரு நம்பர் தப்பா போட்டுட்டா கூட என் ஃப்ரெண்டு கிட்ட என்னால பேச முடியும். ஏன்? நான் போட்டிருக்க நம்பர் அந்த ஃப்ரீக்வன்சி என் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகல. ஒரு நம்பர் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அந்த ஒரு நம்பர் கூட ஃப்ரீக்வன்சிய வேரி பண்ணுது. சோ அப்படி வேரி ஆகும்போது நான் எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட பேச முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம அன்றாட லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆனா இதுல எவ்வளவு பெரிய உண்மையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ இன்னைக்கு இந்த ஜூம் மீட்ல நீங்க எல்லாரும் அட்டன் பண்றீங்க. ரைட்டா? நீங்க இந்த லிங்க்குள்ள வரணும்னா என்ன பண்ணிருப்பீங்க? நான் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன் இல்லையா? ஜூம் மீட்டிங்கோட லிங்க் அனுப்பியிருந்தேன் இல்லையா? அந்த லிங்க்ல நீங்க வந்தா மட்டும்தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் உங்களால. நீங்க வேற ஒரு லிங்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பேச முடியாது. ரைட்டா? உங்களோட லைஃப்லயும் இதேதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட பாடியில இருந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ், தாட்ஸ், பிலீஃப், ஆக்ஷன் இந்த மாதிரி 4 விஷயங்கள்னால நம்ம பாடியும் ஒரு வகையான ஃப்ரீக்வன்சிய வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? இப்ப டேப் ரெக்கார்டர் மாதிரி தான் நம்ம. நான் நம்மள சுத்தி எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே இருந்துட்டே இருக்கு. ஆனா என்னோட பாடியில இருந்து என்ன ஃப்ரீக்வன்சி வெளியில வருதோ அந்த ஃப்ரீக்வன்சில இருக்க விஷயங்கள வெளியில இருந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் உள்ளுக்குள்ளார ரொம்ப சோகமாவோ, ரொம்ப கவலையாவோ இருந்தேன் அப்படின்னா, அந்த கவலைப்படக்கூடிய ஃப்ரீக்வன்சிய தான் நான் என்ன பண்றேன்? இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள நான் எப்பவுமே ரிலாக்ஸ்டா, ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னா, அந்த ரிலாக்ஸேஷனும், ஹாப்பினஸும் என் லைஃப்ல இன்னும் அதிகமாகுற மாதிரி, என்னோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? அந்த ஹாப்பினஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிய அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு லைஃப்ல. இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். நம்ம லைஃப்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? எப்ப பார்த்தாலும் ஏன் எனக்கு இது நடந்துகிட்டே இருக்கு? இப்படிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எத்தன பேர் உங்க லைஃப்ல உங்களோட எமோஷன்ஸ ஆ யோசிக்காம, நம்மள சுத்தி நடக்கிற பிரச்சனைகள பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாருமே நம்ம பிரச்சனைகள தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ரைட்டா?
நம்மளுடைய இமோஷன்ஸ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல எல்லாமே ஸ்மூதா ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்துரும். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி தான் நம்ம லைஃப டிசைட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணுங்க. அது எப்படி பண்றது? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ஓடலாம். சோ அத நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா உங்களுக்கு ப்ரூவ் பண்றேனே. சோ இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மசாரு எமோட்டோ. இவர் ஒரு சயின்டிஸ்ட், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அவரோட பேர் அடிச்சீங்கன்னா வரும். வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டரை நிறைய குட்டி குட்டி சாம்பிள்ஸா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சாம்பிள் மேலயும் ஒவ்வொரு வார்த்தையை எழுதி வைக்கிறாரு. லவ், கிராட்டிடியூட், யூ டிஸ்கஸ்ட் மீ, தேங்க்யூ, யூ ஃபூல், லவ், ஹேட், எட்டர்னல், ஏஞ்சல், யூ மேக் மீ சிக், இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒவ்வொரு சாம்பிளையும் எழுதி வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையுடைய வைப்ரேஷனை தான் அந்த தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணும், நான் என்ன வார்த்தையை மேல பேஸ் பண்ணிருக்கேனோ அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அந்த தண்ணியும் அதிர்வடையுது. அந்த அதிர்வுகள்ல இருக்கக்கூடிய தண்ணிய ஃப்ரீஸ் பண்றாரு. நல்லா ஐஸ் கட்டியா மாத்துறாரு. அப்ப என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸ் ஐஸ் பீஸா மாறணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அது ஒரு கிறிஸ்டலா மாறுது இல்லையா. அப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு சூப்பர்பான விஷயம் என்னன்னா, இங்க கீழே அந்த பிக்சர்ஸ் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, லவ் அண்ட் கிராட்டிடியூட்னா அந்த பிக்சர் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூனா அதுவும் ரொம்ப சூப்பர்பா நேர்த்தியா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா யூ டிஸ்கஸ்ட் மீ இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையினுடைய அதிர்வுனால உருவான அந்த நீர் மூலக்கூறுகளுடைய அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொலாப்ஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. இதே மாதிரி யூ ஃபூல், யூ மேக் மீ சிக், இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கும் அவருடைய பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே நல்லா இல்ல. இது நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கும், நிறைய இமேஜஸ் கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டிப்பா அதிர்வுகள் இருக்கு. இப்ப என் லைஃப்ல எனக்கு எப்பயுமே இப்படிதான், எனக்கு எதுவுமே சரியா நடக்காது, ஐ ஆம் அன்லக்கி, இந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உங்களுடைய பாடியில 70% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. அப்போ அதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும், கண்டிப்பா ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கும். அப்போ உங்களோட வைப்ரேஷன் லோ லெவல்ல இருக்கும்போது உங்களோட கோல்ஸ் நீங்க எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. சோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வார்த்தைகளுக்கும் அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு மசாரு எமோட்டோ அப்படின்றவரு கண்டுபிடிச்சாரு. சரி, இதனால எனக்கு என்ன யூஸ், நான் என்ன பண்ணா இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. சோ நம்மளோட லைஃப்ல முக்கியமான 4 ஏரியா இருக்குங்க. ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி. இது சிம்பிளா HRCM அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த 4 ஏரியா தவிர லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒண்ணு ஹெல்த்தியான லைஃப் இருக்கணும். இன்னொன்னு நம்மள சுத்தி இருக்க பர்சன், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இவங்கதான் நம்மளோட வாழ்க்கையில இருக்காங்க. 3வது கரியர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4வது பணம். இந்த 4 விஷயம் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 4 தூண் மாதிரி செயல்படுது. அப்ப இந்த 4 விஷயங்களையும் நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஹெல்த் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், கரியர், மணி, இந்த ஏரியாஸ்ல நீங்க என்ன நெகட்டிவ் எமோஷன உங்க மனசுக்குள்ளார போட்டு வச்சிருக்கீங்களோ, அததான் இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க உருவாக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு லைஃப்ல நம்மளுக்கு பெருசா வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் என்னோட மனசுல எனக்கு பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கு. நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப நல்ல பாண்டிங்ல இருக்கணும். ரொம்ப என்ன சொல்றது, அன்பு அதிகமா இருக்கணும். நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கும். கரியர்ல நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னு நினைப்போம். மணி எனர்ஜி நம்ம கிட்ட நிறைய இருக்கணும்னு நினைப்போம். ஆனா இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து சேரணும்னா நம்ம ஒரு ரேடியோ. இப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு ரேடியோ. உங்களுக்குள்ள இருக்க ஃப்ரீக்வன்சி எல்லாம் எப்படி இருக்கு? நான் ஹெல்த்தியா இருக்க முடியாது, எனக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காது, இந்த மாதிரி எமோஷன்ல இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப் எனக்கு செட்டே ஆகாது, எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க. உங்களோட மணி எனர்ஜி, எப்ப பார்த்தாலும் எனக்கு கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், பணமா அது வரவே வராது, இந்த மாதிரியான மைண்ட் செட்ல நீங்க இருக்க வரைக்கும் என்ன ஆகும், உங்களோட ரேடியோ என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கும்? நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருக்கும் இல்லையா? அப்ப ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் அதிகமா உங்களை வந்து சேரும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க இல்லையா?
அப்படி இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக்குற மாதிரியான விஷயங்களை உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய முக்கியமான லா என்ன அப்படின்னா, சேம் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். நீங்க என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சில இருக்க விஷயத்த தான் அட்ராக்ட் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு. நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும், ரொம்ப ஃபிட் அண்ட் ஃப்ரீக்கா இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ரிலேஷன்ஷிப் எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும். அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் உங்களோட ஆசை. ஆனா அந்த ஆசைகளை அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நீங்க? உங்களோட ஃப்ரீக்வன்சியை அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அதை எப்படி பண்றது? இங்கதான் நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க் வரும். அந்த இமோஷனை நான் எப்படி உருவாக்குறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம தான் லைஃப்ல நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ என் லைஃப்ல நிறைய கோல்ஸ் இருக்குப்பா. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வெல்த் இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஜாப்ல நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆல்ரெடி என் மனசுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கோபம், வெறுப்பு, பயம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான குப்பையெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். ரைட்டா? அந்த இமோஷன்ஸ்குள்ள நம்ம இருக்கும்போது எப்படி நம்மளோட கோல்ஸ்க்கான இமோஷனை நம்ம ஃபீல் பண்ண முடியும்? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ இப்ப இங்க காமிச்சிருக்க அந்த பேஸ்கெட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய நிரப்பி வச்சுட்டோம். ஆனா அந்த பேஸ்கெட்குள்ள எனக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயத்தையும் கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் நீங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அது அங்க தங்காது. ரைட்டா? அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியாது. நெறைய பேர் லைஃப்ல அவங்க கோல நோக்கி நெறைய போராடி அந்த விஷயத்துக்காக நெறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனா அவங்களோட கோல் அவங்களுக்கு அச்சீவ் ஆகாது. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க மனசுக்குள்ள இருக்க பயம், கவலை, வெறுப்பு, கோபம் இந்த மாதிரியான இமோஷன்ஸ்குள்ள இருக்கும்போது, அந்த ஹாப்பினஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, லைஃப்ல ஹாப்பினஸோ, சக்சஸோ நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இருக்க நெகட்டிவிட்டிய வெளியில கொண்டு போகணும். சரியா? அது எப்படி நான் வெளியேத்துறது? அதுக்கு ஒரு சூப்பர்பான விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. ஹோ ஓ போனோ போடும். அது என்னப்பா ஹோ ஓ போனோ போனோம்? புதுசா இருக்கு பேரு. நீங்க கேக்குற கொஸ்டின் எனக்கு தெரியுது. இந்த வார்த்தைய என்னன்னு புரிஞ்சுக்க எனக்கும் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தைய கேட்கும்போது, என்ன வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எதையோ சொல்றாங்களே அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, ஹோ ஓ போனோ போனோ அப்படின்றது ஒரு ஹவாயன் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்க நெகட்டிவான இமோஷன்ஸ ஹீல் பண்றது மூலமா, ஹீலிங் ப்ராசஸ் பண்றது மூலமா, என்ன சுத்தி இருக்க பிரச்சனைகள என்னால ஹீல் பண்ண முடியும். அதுதான் ஹோபோனோபோனோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக். அது எப்படி? பேரே இவ்வளவு கஷ்டமா இருக்கே! பிராக்டிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்க சொல்லப் போற விஷயம் என்னன்னா, இந்த 4 தான். ஐ ஆம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. நீங்க சொல்ற இந்த 4 ஃப்ரேசஸ்னால என்ன பெருசா மாற்றம் வந்துற போகுது? கொஸ்டின் கேக்குறீங்க இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம். வார்த்தைகளுக்கு அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கும் அதிர்வுகள் இருக்கு. அந்த அதிர்வுகளால உங்க மனசுல இதுக்கு முன்னாடி நீங்க போட்டு வச்சிருக்க அழுக்குகள், அதாவது கவலையா இருக்கலாம், பயமா இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம், டென்ஷனா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம். இந்த மாதிரியான நெகட்டிவான இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஹீல் பண்றதுக்கு இந்த 4 ஃப்ரேசஸ யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் சாரி. இந்த இமோஷன நான் கிரியேட் பண்ணதுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. அண்ட் இந்த 2 விஷயங்கள் நம்ம சொல்லும்போது, நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கும் போது, நம்மளோட மனசுல இருக்க அந்த பிரச்சனை, அந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம என்ன பண்றோம்னா, ரிலீஸ் பண்றோம். சோ இது ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரேசஸ். அடுத்து தேங்க் யூ அண்ட் லவ் யூ. இது 2ம் என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்ணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன உருவாக்கும். அப்ப இந்த 4 ஃப்ரேசஸ சொல்றது மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் சொல்லவா? சோ இந்த பிக்சர்ல இருக்கவர் யாருன்னா, டாக்டர் ஹியூலன். ஹியூலன் இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஹவாய்ல இருந்த ஒரு ஜெயில். சோ அந்த ஜெயில் எப்படின்னா, மென்டலி அஃபெக்ட் ஆன பீப்புள் அந்த இடத்துல இருக்காங்க. மென்டலி அஃபெக்ட் ஆனவங்க அப்படிங்கும்போது, ஆஹ் பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டு, அதாவது கொலை பண்றது, ஆஹ் கேர்ள்ஸ் அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி அவங்க சுயநிலையிலேயே இல்லாம செஞ்ச தவறுகள். அதனால அவங்கள வெளியில அனுப்ப முடியாம ஒரு ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க. மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆன பீப்புள் அப்படிங்கிறதுனால நிறைய சைக்கலாஜிக்கலான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அங்க எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்ல. அந்த சமயத்துல டாக்டர் ஹியூலன் இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஹோ ஓப்பனோ போனோங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே
ஒவ்வொருத்தரையா ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பேஷண்ட்ட டச் பண்ணல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கல, ஊசி போடல, ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுக்கல, மருந்து மாத்திரை குடுக்கல, எதுவுமே பண்ணல. இவர் ஜஸ்ட் என்ன பண்ணாருன்னா, அந்த பேஷண்டோட ஹிஸ்டரிய படிச்சுட்டு அவங்களுக்காக ஹோப்னோபோனோ பிராக்டிஸ் மட்டும் பண்ணாரு. சோ இந்த ஹோப்னோபோனோ பிராக்டிஸ் பண்ணதுனால என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெயில்ல இருந்த எல்லா பேஷண்ட்ஸுமே, மென்டல் இல்னஸ்ல இருந்த எல்லா பெர்சன்ஸுமே என்ன ஆயிட்டாங்கன்னா, கியூர் ஆயிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல அந்த ஜெயில் இல்ல. சோ ரொம்ப சூப்பர்பான விஷயம் இல்ல இது. இது நீங்க எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. டாக்டர் ஹியூ லென் அப்படின்னு போட்டீங்கன்னா அவரோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சோ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கும்போது, நம்ம ஹெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நம்மளோட கரியர், மணி எனர்ஜி இதுல எல்லாம் நிறைய நெகட்டிவிட்டிய சுமந்துட்டு அதுல இருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். சோ உங்க லைஃப்ல எந்த விஷயத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணுங்க. அந்த ஹீலிங் ப்ராசஸ் இந்த ஹோப்னோபோனோ அப்படிங்கிற ஒரு சூப்பர்பான டெக்னிக் மூலமா நடக்கும். சோ இப்ப நான் இந்த ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி இந்த 4 ஏரியால நீங்க என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஈஸியா மேட்ச் ஆகும். ஏன்னா, உங்களுடைய கோல்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி இங்க இருக்கு. ரைட்டா? உங்களோட ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். நீங்க இவ்ளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேற ஒரு நம்பர டயல் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுடைய அந்த பழைய எண்ணங்கள், நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் ஹீல் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உங்களோட ஃப்ரீக்வன்சி அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ நீங்க டயல் பண்ற நம்பரும் உங்களோட கோல்கான ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுது. அப்போ சேம் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய தாரக மந்திரம். அப்படிங்கும்போது முதல்ல உங்க லைஃப்ல என்ன கோல் வேணும்னு யோசிக்கிறீங்களோ, அந்த கோல் ஆல்ரெடி ரீச் ஆயிட்டா நீங்க என்ன இமோஷனுக்குள்ள இருக்கீங்களோ, அந்த இமோஷனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம் நம்ம. ஓகே. நம்ம எப்பவுமே நான் ஒரு வீடு கட்டிட்டேன். என்னோட சொந்த வீட்டுக்குள்ள நான் குடியேறிட்டேன்னா, நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். என் பசங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டேன்னா, என் லைஃப் செட்டில். நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். என் கடன் எல்லாம் அடைச்சுட்டேன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் நடந்தா, நான் அந்த சந்தோஷத்துக்கு போவேன். அப்படிங்கிறத மாத்தி, நான் அந்த சந்தோஷத்துல இப்ப இருக்கேன். அப்படின்ற உணர்வ நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னோட ஃப்ரீக்வன்சி அந்த ஹாப்பினஸ நோக்கி இன்கிரீஸ் ஆகும். அப்ப அந்த ஹாப்பியான விஷயம் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். சோ உங்களோட லைஃப்ல நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன பிராக்டிஸ் பண்றது மூலமா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிறலாம். ரைட். இப்போ உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஜஸ்ட் அ மினிட். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இப்போ ஏதாவது நெகட்டிவான விஷயம் ஓடிட்டு இருக்கா? என் லைஃப்ல நான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஓகே. சோ இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் எமோஷன் இருக்கு? எவ்ளோ இன்டென்சிட்டில அந்த எமோஷன் இருக்குன்னு எனக்கு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய சாட் பாக்ஸ்ல நீங்க இப்ப டைப் பண்ணலாம். நீங்க இப்போ என்ன எமோஷன்ல இருக்கீங்க? அந்த இன்டென்சிட்டி மீன்ஸ் இப்ப நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னா, உங்களோட கோவத்தோட லெவல் என்ன? 1ல இருந்து 10 வரைக்கும் உங்க கோவத்துக்கு நம்பர் ரேட்டிங் குடுத்தீங்கன்னா, என்ன ரேட்டிங் குடுப்பீங்க? அத டைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு லைஃப்ப நெனச்சு பயமா இருக்கா? ஃபியர் ஃபியர் என்ன ரேஞ்ச்ல இருக்கு? 1 டூ 10 அந்த லெவல டைப் பண்ணுங்க. சோ இப்போ வித்தின் 2 மினிட்ஸ் நம்ம அந்த எமோஷன ஹீல் பண்ணி காமிக்கலாம். ஓகே. கம் ஆன் டைப் பண்ணுங்க. நீங்க என்ன எமோஷன்ல இருக்கீங்க? அதனுடைய இன்டென்சிட்டி என்ன? கம். உங்களுடைய கோபமா இருக்கலாம். இல்ல உங்களுடைய பயமா இருக்கலாம். உங்க லைஃப் ஃபியூச்சர நெனச்சு செல்ஃப் டவுட் இருக்கலாம். இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். என்ன எமோஷன்? என்ன நெகட்டிவ் எமோஷன்? எவ்ளோ இன்டென்சிட்டி? அப்படிங்கிறது மட்டும் டைப் பண்ணுங்க. கம் ஆன் டூ இட் ஃபாஸ்ட். ஓகே. சோ இட்ஸ் ஓகே. சோ உங்களோட லைஃப்ல என்ன எமோஷன் இருந்தாலும் சரி, அத மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஓகே. யாரும் நம்மளுடைய இமோஷன்ஸ வெளியில சொல்ல கூட நம்ம ரெடியா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ உங்களோட இமோஷன் என்ன ரேஞ்ச்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ யூ நோ நீட் டு டெல் டு மீ. ரைட். உங்களுடைய இமோஷன் அதனுடைய ரேட்டிங்ஸ் என்னன்றத நீங்க அவங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ ஆங்க்ரி அப்படின்னா எவ்வளவு ரேட்டிங்ஸ் மேம்? 1 to 10 என்ன ரேஞ்ச்ல உங்களோட கோபம் இருக்கு? அந்த இமோஷனுக்கும் அதுக்கான ரேட்டிங்க்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் சேஞ்ச் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே. சோ 9 உங்களோட கோபம் 9 ரேஞ்ச்ல இருக்கு. மத்தவங்க உங்களுக்கு என்ன இமோஷன் இருக்கோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஈவன் உங்களோட பிசிக்கல் பெயின் ஏதாவது இருந்தாலும், உங்களுக்கு பாடி பெயின் அந்த மாதிரி ஏதாவது பெயின் ஃபீல் பண்ணீங்கனாலும் நீங்க அதையும் இமேஜின் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க சூப்பரா ஃபீல் பண்ணிடலாம். ஓகே. சோ உங்களோட இமோஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. I will share you some music. Okay, relax your நல்லா டீத் எடுத்துக்கோ. Okay, உங்க ஹார்ட்ல கை வச்சுக்கோங்க. நான் சொல்றதை என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. பெயின் அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களோட இமோஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. I take 100% responsibility for my I take 100% responsibility for my anger. I take 100% responsibility for my frequency. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. Once again, take deep breath. Okay, நீங்க அந்த இமோஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னோட லைஃப்ல இந்த பெயின் ஃபீல் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் வாழ்க்கையில இப்போ நான் பாக்குற இந்த வழி என்னால மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. ஆனா இதுவரைக்கும் என்னை சுத்தி இருக்க நிகழ்வுகளையும் என்னை சுத்தி இருக்க மனிதர்களையும் நான் காரணமா சொல்லிட்டு இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். என்னோட இந்த நெகட்டிவ் இமோஷன் நான் கிரியேட் பண்ண ஃப்ரீக்வன்சினால உருவானது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் தான் உருவாக்கியிருக்கேன். ஆனா அந்த சூழல்கள் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துக்காம இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், ஐ எம் so sorry. Forgive me. Forgive me. நான் உருவாக்கின இந்த சூழல் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். அதுக்காக
விஷயங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்னோட வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே நானே உருவாக்குனது. நான் உருவாக்கிட்டு அத நினைச்சு நானே வருத்தப்படுறேன். இந்த நிமிஷம் என்னோட அதிர்வுகளை நான் ஹீல் பண்ண தயாரா இருக்கேன். இந்த நிமிஷத்துக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நான் என் வாழ்க்கைய முழுமையா அப்படியே ஏத்துக்கிறேன். சந்தோஷமா ஏத்துக்கிறேன். I love my life. I am sorry for creating this emotion. Please forgive me. Thank you so much for healing myself. I love myself. I love myself. I love my life. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. நீங்க நல்லா ஆழமா சுவாசம் எடுத்து மூச்சு வெளியில விடும்போது என்ன நெகட்டிவ் இமோஷன் உங்க மனசுல நினைச்சிருந்தீங்களோ அந்த இமோஷன் ஒரு ஒயிட் லைட் எனர்ஜியா உங்க மனசுல இருந்து வெளியில போற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. Take deep breath. Thank you. Okay. Okay, இப்போ உங்களுடைய frequency எவ்வளவு? Same emotion. Now, what is the frequency of your emotion? Reduce ஆயிருக்கா? 7. சூப்பர் மேம். 9ல இருந்து 7 வந்துருக்கு. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. இன்னொரு முறை நம்மளோட எமோஷனை சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ 7ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு டெக்னிக் மூலமா உங்களுடைய எமோஷனை நம்ம ஹீல் பண்ண போறோம். லக்ஷ்மி மேம், உங்களோட ஆங்கர் 9ல இருந்து 7 வந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்டா? ஸோ இப்போ 7ல இருந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். நான் செய்யறத என்ன பார்த்து நீங்களும் அப்படியே செய்யுங்க. ஸோ சில இடங்கள்ல நான் டேப்பிங் பண்ணுவேன். அதே டேப்பிங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. டேப் பண்ணிட்டே நான் சொல்றதை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எல்லாருமே செய்யலாம். உங்களோட மனசுல என்ன எமோஷன் இருக்கோ அந்த எமோஷனை மைண்ட்ல வச்சுட்டு என் கூட சேர்ந்து டேப் பண்ணுங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில இந்த இடத்துல டேப் பண்றோம். இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க டேப் பண்ணுங்க. என்னோட இந்த எமோஷன்ஸ்க்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இப்போ எடுத்துக்கிறேன். என்னோட இந்த எமோஷன்ஸ்க்கு யார் காரணமா இருந்தாலும் நான் அதை முழுமையா அக்செப்ட் பண்றேன். என்னோட இந்த எமோஷன்ஸ் நான் மரியாதையாவும் சந்தோஷமாவும் ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கேன். I love and accept myself as the way I am. அடுத்தது உங்களுடைய ஐப்ரோஸ்க்கு நடுவுல டேப் பண்ணுங்க. My dear anger, release. I'm so sorry for complaining others. ஆக்சுவலா இந்த கோபம் எனக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் என்ன சுத்தி இருக்கவங்களால அத நான் அதிகமா உணர்றேன்.
எனக்குள்ள இருக்க இமோஷன்ஸ் தான் எனக்கு வெளியில உருவாகுது. என்னோட இமோஷன்ஸ்க்கு 100% நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ஐம் so சாரி ஃபார் கம்ப்ளைனிங் அதர்ஸ். இந்த கோபம் என்னோட ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனாலதான் நான் என் கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரியான பீப்புளையும் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கேன். இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், இட்ஸ் மை ஃபால்ட். மை டியர் ஆங்கர், தேங்க்யூ சோ மச். எனக்குள்ள நீ இருக்கிறதுனாலதான் அதிகமா இப்போ வெளிப்பட்டுட்டு இருக்க. சோ இந்த இமோஷன் என்ன சொல்ல வருதுன்னா, உனக்குள்ள நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், என்ன ரிலீஸ் பண்றதுக்கான டைம் இது. பட் அதை நான் புரிஞ்சுக்காம என்னை சுத்தி இருக்கவங்கள பிளேம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஐம் so சாரி அபவுட் இட். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள இந்த கோபம் இல்லாம இந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பர்சன்ஸ் என்னால கண்டிப்பா அட்ராக்ட் பண்ண முடியாது. என் லைஃப்ல ஹாப்பினஸ் அதிகமா வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னோட ஃப்ரீக்வன்சிஸ அந்த மாதிரி கிரியேட் பண்ண மறந்துட்டேன். ஐம் so சாரி. என்ன கோபப்படுத்துற ஒவ்வொரு நபருக்கும் இந்த நிமிஷம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இட் இஸ் a ரைட் டைம் டு ஹீல் மை செல்ஃப். தேங்க்யூ so மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி அரவுண்ட் மீ who's creating this anger. ஆக்சுவலி இந்த கோபத்தோட கிரியேட்டர் நான் தான். ஆனா எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். How intelligent I am. Thank you so much, dear anger, for helping me to become more stronger. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. என்னோட லைஃப்ல இவ்ளோ கோபத்தை சுமந்துட்டு இருந்தாலும் நான் என்ன முழுமையா அப்படியே ஏத்துக்கிறேன். I love myself. I'm ready to release this anger. Dear anger, release. My dear anger, release. My dear anger, release. சின்ன வயசுல இருந்து என் மேல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க கோபம் இப்போ வெளியேறுது. ரிலீஸ். ஐ எம் ரெடி டு ரிலீஸ் மை ஆங்கர். இவ்வளவு வருஷமா நான் கோபத்தோட இருந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே ஃபார் மீ நவ். பிகாஸ் நவ் ஐ எம் ரெடி டு ரிலீஸ் இட். டியர் ஆங்கர், ரிலீஸ். மை டியர் ஆங்கர், release. I'm so happy. I'm relaxed. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I love myself. I love everybody around me who makes me angry. Thank you. And I love you. Okay, take deep breath. Okay. So, மேம் இப்போ உங்களோட ஆங்கர் யோசிங்க எவ்வளோ இன்டென்சிட்டியில இருக்கு சொல்லுங்க. So, startingல it's 9, after that 7, and now மத்த எல்லாரும் நீங்க என்ன இமோஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த இமோஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.
எஸ் மேம், நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். 5. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ 9ல இருந்து இப்ப 5 வந்தாச்சு. எவ்வளவு நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்? மேபி 2-3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கலாமே. ஸோ உங்களோட கோவம் 9ல இருந்து 5 ஆயிருக்கு. ஒரே நாள் ப்ராக்டிஸ். எஸ், வித்தின் 5 மினிட்ஸ். சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நம்மளோட இமோஷன்ஸ் நம்ம நினைச்சா மட்டும்தான் மாத்த முடியும். ஆல் இமோஷன்ஸ் ஆர் லைஸ். சோ அந்த பர்சன்ஸ நம்ம மாத்தல, அந்த சுச்சுவேஷன்ஸ மாத்தல, நீங்க யார்கிட்டயும் போய் இப்ப சமாதானம் பண்ணல, அவங்க யாரும் உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசல. ஆனா அவங்களோட ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ வி கேன் சேஞ்ச் அவர் ஃபீலிங்ஸ், அவர் இமோஷன்ஸ். சோ நம்மளால ஒரு கோபத்த ரெடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஹாப்பினஸ அதிகப்படுத்த முடியும். சோ உங்க லைஃப்ல இப்ப ஒரு ஹாப்பினஸ் அதிகப்படுத்துவோமா? இந்த மொமெண்ட், இந்த மொமெண்ட் உங்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம். ஓகே. சோ உங்க கையை அப்படி நமஸ்தே பொசிஷன்ல வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் நடந்திருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. ஓகே. நான் ஒவ்வொரு முறை நன்றி சொல்லும் போதும் உங்களோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் ஓபன் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்லும் போது ஆழ்ந்து சந்தோஷமா சொல்லுங்க அந்த நன்றிய. சொன்னீங்க அப்படின்னா கடைசியா உங்க கையில ஒரு அழகான நன்றி மலர் இருக்கும். அந்த நன்றி மலரை நீங்க யூனிவர்ஸ்க்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்போ உங்களோட இமோஷன் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல போறீங்க. ரெடியா? சோ உங்களை ஹேண்ட்ஸ் நமஸ்தே பொசிஷன்ல வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்ல போறோம். ஓகே. தேங்க்யூ யூனிவர்ஸ். ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுல சொல்லிக்கோங்க. நான் லவுடரா சொல்ல போறது இல்ல. நீங்க உங்க மனசுல இருக்க விஷயத்த சத்தமா சொல்லலாம். எல்லாம் எல்லாருமே மியூட்ல தான் இருக்கீங்க. யாருக்கும் கேட்க போறது இல்ல. ஓகே. நீங்க சொல்ற விஷயம் யூனிவர்ஸ்க்கு கேட்டா போதும். ரெடி? தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார், 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 thank you, universe, for my beautiful life. Thank you so much. Feel that happiness. Feel that gratitude. உங்க கையில இப்ப ஒரு அழகான நன்றி மலர் இருக்கு. இந்த நன்றி மலரை நீங்க உங்களுக்கு என்ன தெய்வம் நீங்க இஷ்டமா கும்பிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காட்னா என்னோட யூனிவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். சோ இந்த ஃபிளாரை நான் யூனிவர்ஸ்க்கு சமர்ப்பணம் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களோட கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு யோசிங்க. இப்போ அந்த ரேட்டிங் சொல்லலாமா மேம்? இப்போ நம்பர் டைப் பண்ண முடியுமா? 975. இப்போ 3. சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன். சூப்பர் சூப்பர். நம்மளோட இமோஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சும்மாங்க. நம்ம தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட இமோஷனை இப்படிங்கிறதுக்குள்ள சேஞ்ச் பண்ணிடலாம். உங்களோட இமோஷன்ஸ நீங்க இந்த மாதிரி என் கூட சேர்ந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். சோ உங்களோட இமோஷன்ஸை எப்படி சேஞ்ச் பண்றது, உங்களுக்கு ரெகுலரான ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, இந்த இந்த விஷயத்த பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ டீடைல்ஸா சொல்றேன். ஒரு நிமிஷம். எஸ். ஓகே. என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் அப்படிங்கறதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ். இப்ப நம்ம பார்த்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. 555 டெக்னிக், 333 டெக்னிக், 777 டெக்னிக், 369 டெக்னிக் அண்ட் அஃபர்மேஷன். சோ நம்மளோட லைஃப்ல அஃபர்மேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சாதாரணமா எனக்கு எப்பவும் இது நடக்காது, நான் எப்பவும் இப்படிதான், எனக்கு நல்லது நடக்காது, இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வார்த்தைக்கு பவர் இருக்கு. அதுதான் மசாரே எமாட்டோ ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. நம்ம வாட்டர் டெக்னிக்ல பார்த்தோம் இல்லையா? அப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு. அப்போ அஃபர்மேஷனா நீங்க அதை கிரியேட் பண்ணும்போது உங்க லைஃப்ல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை உருவாக்கும் போது அது உங்க லைஃப்ல ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆகும்.
அவங்களோட ஃப்ரீக்வன்சி அந்த கோலுக்கு மேட்ச் ஆகும். சோ அந்த பிராக்டிசஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷனை எப்படி கிரியேட் பண்றது. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அஃபர்மேஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்களோட அஃபர்மேஷன் கிரியேட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா சாதாரணமா நம்ம பண்ண மாட்டோம். அந்த ரூல்ஸ் படி நீங்க உங்களோட அஃபர்மேஷன் எப்படி கிரியேட் பண்றது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருவேன். உங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம உங்க அஃபர்மேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான விஷன் போர்டு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, நான் நிறைய நெகட்டிவ் இமோஷனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், நான் அதுல இருந்து வெளியில வரணும், என்னோட லைஃப்ல நான் நிறைய ஹாப்பினஸ் ஃபேஸ் பண்ணணும், பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய ஹாப்பினஸ் வேணும், என்னோட கரியர் நல்லா இருக்கணும், மணி எனர்ஜி நிறைய வரணும். இது மாதிரி நம்மளோட கோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரக் ஃபீல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ண நான் ரெடியா இருக்கேன். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்சனல் ஒன் டு ஒன் கால் இருக்கும். வாரத்துல 2 நாள் அந்த ஒன் டு ஒன் கால் இருக்கும். உங்களோட பர்சனல் இமோஷன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க உங்க லைஃப பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க லைஃப்ல என்ன இமோஷன்ல நீங்க இருக்கீங்க, எதனால அந்த இமோஷன்ங்கிற சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப டீடைல்டா நம்ம உங்களோட பிரச்சனைகளை பத்தி பேச போறது இல்ல. உங்களோட இமோஷன்ஸை மட்டும் தான் நம்ம ஹீல் பண்ண போறோம். சோ ஒரு வாரத்துல 2 முறை நான் உங்க கூட பர்சனலா ஒன் டு ஒன் கோச்சிங் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களோட இமோஷன்ஸ் எப்பெல்லாம் நீங்க நெகட்டிவ்ல ரொம்ப லோ எனர்ஜியா ஃபீல் பண்றீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட உங்களுடைய இமோஷன்ஸை ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகே. சோ இந்த இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம இப்போ பண்ண ஹோபனோபோனோ ஹீலிங் பிளஸ் இஎஃப்டி, நம்ம இப்ப டேப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேரு இஎஃப்டி டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேப்பிங் ப்ராசஸ் மூலமா நம்மளோட இமோஷன்ஸை ஹீல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சோ இந்த ஹோப்னோபோனோ அண்ட் இஎஃப்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிசஸ்னால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ண ரெடியா இருக்கேன். உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கோர்ஸ்னுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்த கோர்ஸ்ல இங்க நான் கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு 10,000 ருபீஸ் அதனுடைய ஆக்சுவல் பிரைஸ். பட் இந்த வெபினார் மூலமா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் 1,000 ருபீஸ் ஒன்லி. ஓகே. சோ இந்த 1,000 ருபீஸ்னால உங்க லைஃப்ல இருக்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னா அந்த 1,000 ருபீஸ் எவ்வளவு வர்த் அப்படின்றத நீங்க உணர்வீங்க. ஓகே. சோ உங்களோட லைஃப்ல உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி இந்த ஏரியாஸ்ல நீங்க உங்களோட கோல்ஸ், நீங்க எவ்வளவு கோல்ஸ் வச்சிருந்தாலும் அதை அச்சீவ் பண்றதுக்கு உங்க கூட சேர்ந்து நானும் கைட் பண்ண ரெடியா இருக்கேன். நீங்க இந்த பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ இந்த பிரைஸ் 1,000 ருபீஸ் அப்படின்ற இந்த பிரைஸ் இன்னைக்கு நைட் வரைக்கும் தான். நாளையில இருந்து ஆக்சுவல் பிரைஸ் 10,000 ருபீஸ். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இம்மீடியட்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ் நிறைய வந்து சேரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. சோ இட்ஸ் டைம் ஃபார் பிளெஸிங்ஸ். உங்களோட கைகளையும் இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் போய் சேரட்டும். ஓகே. சோ உங்க கை பிளெஸிங்ஸ் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரி ஒன். ஆல் யுவர் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் மணி கோல்ஸ் ஆர் ஆல்ரெடி அச்சீவ்ட் வித் us. ஓகே. தேங்க்யூ சோ மச். இந்த பியூட்டிஃபுல்லான செஷன் இன்னைக்கு ரொம்ப அழகா போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வேல்யூ டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல்.